பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஹலோ அர்மீஸ், இன்னைக்கு நம்ம டுகெதர் வித் ஜின் அப்படிங்கிற ஷோவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கிம் ஹீமின் அப்படிங்கிறவரோட யூடியூப் சேனல் இன்சேன் 84. இன்சேன் அப்படிங்கிறதோட மீனிங் லைஃப். 84ங்கிறது அவரோட பர்த் இயர். இவருக்கு கியான் 84 அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்குது. இவர் வெப்டூன் ஆர்டிஸ்ட், என்டர்டைனர். இவரோட சேனலில் ட்ராவல் சீரீஸ், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், தென் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸை வச்சு இன்டர்வியூஸ் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுவார். இன்றைக்கி வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸமான நம்ம ஜின்னை அவர் இன்டர்வியூ பண்ண போகிறாரு. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ட்ரூ சூப்பர் ஸ்டார் கிம் சொக் ஜின்னை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சூப்பர் டூனா 2 புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டோட மாடல் கிம் சொக் ஜின். அதனால் அந்த டின் மேலே ஜின்னோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக ஜின்னோட ஃபோட்டோஸ் 7 வேர்ஷனில் இருக்கும். அந்த 7 வேர்ஷனும் இந்த கியான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கேனை ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸை வச்சு அந்த கேனை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறமா கியான் ஜின்னுக்காக கிம்பப் அப்புறம் ரைஸ் பால்ஸ்லாம் பண்ணுறாரு. அவரும் அந்த ஸ்டிக்கர்ஸை வச்சு அந்த கேனில் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஜின்னை மீட் பண்ண போகிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னை காமிக்கிறாங்க. இன்னைக்கு லைஃப் 84 ஷோவில் இருக்கிறோம். என்னோட பாஸை தான் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. என்ன இந்த பிளேஸில் மட்டும் நிறைய ஸ்னோ வச்சுருக்காங்க. கியானை பார்த்து நீ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கியான், நீ எப்பவும் போல ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்புறமா கியானோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, நான் தான் பிடிஎஸ் ஜின், உங்கள் பாஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்டர்வியூக்கு ரெடியாக போகிறோன்னு சொல்கிறாரு. என்ன இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஸ்னோவில் விளையாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் வேறு மாதிரி இன்டர்வியூ. ரொம்ப நாள் இருந்த கோபத்தையும் பாசத்தையும் இப்படி அடித்து காமிக்கிறாங்க. முடியலன்னு உட்காரும்போது சாங் டைட்டில் என்ன? ஹரிராங். அப்படி கியானோட ஃபேஸில் ஒரு ஷாட். அப்புறமா ஜின்னால முடியல. இதுக்கப்புறமா தான் அவங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்டர்வியூ, அதனால தான் அவங்கள ஸ்னோவில் புதைச்சி வச்சுருக்காங்க. ஒரு குளோபல் ஸ்டாரை நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. ஒரு ஸ்டாராக இருக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, எனக்கு ஓமல்ல பொறாமல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கியான் சொல்கிறாரு. அப்புறமா ஜின், பிப்ரவரி லாஸ்ட்டில் மியூசிக் வீடியோ ஷூட் பண்ண அப்ராட் போகிறோம், ஸோ பிஸியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கியான், ஃபாரினில் ஷூட் பண்ணுறீங்களா, ஜிம்மி ஜேலன் ஷோ மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜின் சிரிச்சுக்கிட்டே, ஜிம்மி ஜேலனா? அது யாரு? அது ஜிம்மி ஃபேலன், அவர் எங்கள் ஃப்ரெண்டு. இப்படி நேமெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. கியான் 84க்கு பதிலாக கிவான் 12 அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ கடல் தாண்டியெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கியான் கேட்குறாரு. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நான் இதுக்கு உன் கூட சுற்ற போகிறேன், என்னோட நெய்பர்ஹுட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அதுக்கு கியான், 1.5 வருஷத்துக்கு மேலே எனக்கு இந்த சேனல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிடிஎஸோட கொரியோ ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கியான் சொல்கிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட், எனக்கு தான் ரொம்ப டேலண்ட் இல்லை, நான் என் ஃபேஸை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அப்புறமா கியான் ஜின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. 22 வயசில் நீ டிபியூட் ஆன, இப்போ உனக்கு 35 வயசு ஆகுது, உங்ககிட்ட என்ன சேஞ்ச் வந்திருக்கு? அதுக்கு ஜின், என்னோட மைண்ட் செட் பெட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு. பாஸ்டில் 7 வருஷத்துக்கு அப்புறமா நான் குவிட் பண்ணிடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போது என்னோட ஒர்க்கில் நான் ரொம்ப சின்சியராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப நேரமாக ஸ்னோவில் இருந்ததுனால கியானோட கால்லாம் மறுத்து போச்சு, அதனால நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கியான் ஜின் கிட்ட சொல்கிறாரு. இப்போ உன் லெக்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, இன்டர்வியூ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. சொல்கிறதா இருந்தால் சீக்கிரமாக சொல்லி, என் கால்லாம் மறுத்து போச்சு, என்னை எப்படியாவது இந்த ஸ்னோலேருந்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஜின் கிட்ட கியான் கேட்குறாரு. அதுக்கு ஜின், உன்னை சேவ் பண்ணால் எனக்கு என்ன கொடுப்பான்னு கேட்குறாரு. என்ன விஷ் வேணும்னு கியான் கேட்கும்போது, நீ தூங்கிட்டு இருந்தாலும் நான் கால் பண்ணும்போது என் கூட வந்து ட்ரிங்க் பண்ணணும், ஒருவேளை நான் யூஎஸ்லேருந்து கால் பண்ணால் கூட ஃப்ளைட் ஏறி வந்து என் கூட ட்ரிங்க் பண்ணணும், டீல் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக ஜின் கேட்குறாரு. கியானோட லெக்ஸ் மறுத்து போனனால 2 பேரும் இப்போ வெளியே வராங்க. நானே வெளியில போறேன்டா. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா பாட்டிட்டு அகைன் இவங்க 2 பேர் முன்ன மாதிரி ஸ்னோவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டைம் கியான் ஜின்னுக்காக கேம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இதில் மொத்தமாக 2 ரவுண்ட் இருக்கும். வின் பண்ணுறவங்களுக்கு ஹாட் நூடுல்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதில் ஒரு கொஸ்டின், டூனா ஃபிஷ் அண்டர் வாட்டரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜின் 60 km/h அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்து கியான், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் டூனா பிராண்ட் மாடல், டூனா பற்றி நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை டூனா சாங் கூட நான் ரிலீஸ் பண்ணேன். டூனா ஃபிஷ் மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆச்சுன்னா பாடி கூல் டவுன் ஆகி வித்தின் மினிட்ஸில் அது இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நாம் இப்போ அதை பற்றி கண்டிப்பாக பேசணுமா, நான் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜின் வின் பண்ணனால ஹாட் நூடுல்ஸ் கொடுக்குறாங்க.
இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. இப்போ செகண்ட் ரவுண்ட். இதில் ப்ளே பண்ணுற மியூசிக் எது ரிலேட்டட்னு கண்டுபிடிக்கணும். ஃபைனலி இதில் கியான் வின் பண்ணிட்டாரு. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சுது. அப்புறமா கியான், சார் லைஃப் 85 நாங்கள் ஷூட் பண்ணும்போது டோட்டலாக 5 பேர் தான் இருப்போம், ஆனால் இப்போ நிறைய பேர் இருக்கும், பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நான் ஏதோ மைக்கேல் ஜாக்சன் வராருன்னு நினச்சேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜின், நாங்கள் இன்னும் ஆல்பம் ரிலீஸ் பண்ணல, ஸோ அதை சீக்ரெட்டாக வைக்கணும், அதுவரை நானும் சேஃபாக இருக்கணும்ல, அதனால தான் பாடி கார்ட்ஸ் வராங்கன்னு சொல்கிறாரு. மார்னிங் ஜின்னுக்காக பேக் பண்ண ஃபுட்டை கியான் ஜின் கிட்ட கொடுக்குறாரு. அந்த டூனா கேனை கியான் ஜின் கிட்ட கொடுத்து இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதையும் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜின், நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு லேசியாக இருக்கும்போது இதை தான் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அப்புறமா கியான் டெக்கரேட் பண்ண கேன்ஸை ஜின் கிட்ட கொடுக்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ஜின் ஹார்ட் கியான் அப்படிங்கிற ஒரு கேனும், பிடிஎஸ் குரூப்பில் ஜின் தான் ஓல்டஸ்ட் மெம்பர், ஒரு பாஸ் மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸை லீட் பண்ணுறதுக்காக பாஸ் ஜின் அப்படிங்கிற இன்னொரு கேனும் கொடுக்குறாரு. ஜின் அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து பிடிஎஸ் ஹார்ட் ஆர்மி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறாரு. ஆரம் மாதிரி படிக்கணும், ஜின் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க சாப்பிட்றதுக்காக தொக்பொக்கி எடுத்துகிட்டு வராங்க. தொக்பொக்கி பிடிஎஸ் மெம்பர்ஸில் யாரோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம சேனலுக்கு பாய் நெக்ஸ்ட் டோர் குரூப்லேருந்து வராங்க, உனக்கு அவங்கள தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கியான் கேட்குறாரு. அவங்க ஃபேஸ் மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அப்போ எந்த ஜூனியர் குரூப்போட நீ ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கியான் கேட்கும்போது, நாங்கள் டிஎக்ஸ்டியோட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. டிஎக்ஸ்டி மெம்பர் யோன் ஜோன் சும்மா அவனோட லிப்ஸ் பிக்சரை எனக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருப்பான். பியோம் கியூ யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டேன், வீட்டுக்கு போகிறேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க உன் கூட அவ்வளோ க்ளோஸ், அதனால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு கியான் சொல்கிறாரு. அப்புறமா ஜின், எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும், நீயும் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி கியானை வாழ்த்துறாரு. அதுக்கு கியான், உங்கள் ஆல்பம் டைட்டில் அரிராங், டைட்டில் ட்ராக் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின்னை கேட்குறாரு. ஆல்பம் இன்னும் ரிலீஸ் பண்ணல, இது சீக்ரெட், அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ ஆல்பம் ரிலீஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஸோ பிடிஎஸோட டைட்டில் ட்ராக் கீழே எடிட் பண்ணிக்கோங்க. பிடிஎஸோட சாங்ஸ் டிஎன்ஏ, பாய் வித் லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கியான் சொல்கிறாரு. கியானோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு ஜின் சொல்கிறாரு. கியான் நிறைய ஐடல்ஸோட டான்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, ஈவன் ஜேஹோப்போட கூட ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஜின் அரிராங் ஆல்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறாங்க, அதனால தான் அந்த ஆல்பத்தோட நேம் அரிராங்னு வச்சுருக்காங்க. இந்த ஆல்பத்தோட சாங்ல அன்புக்காக ஏங்குற மாதிரியும் ஒரு வெயிட் பண்ணுற மாதிரியும் உள்ள வைப்பில் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஜின் ஆர்மிஸ்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு லைஃப் 84 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கியானுக்கு உங்கள் அன்பை ரொம்ப அதிகமாக கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக சொல்லி இந்த ஷோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஆர்மிஸ்.